முக்கியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க, அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட ஃபேஸ. அத நான் கண்ணால பாத்திருக்கேன், காதால கேட்டிருக்கேன். விஜய்க்கே இது தெரியும். வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வனிதா அவங்களுடைய பொண்ணு வந்து நடிச்ச படத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மூஞ்ச வந்து கலாய்க்கிறது, இல்லை அவங்க உருவத்தை கலாய்க்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பிரஸ் மீட்ல. அப்படி பிரஸ் மீட்ல கேள்வி பார்த்தீங்கன்னா வனிதா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அந்த காலத்துல இருந்த தளபதியோடைய என்ட்ரியா இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற திரிஷா வரையும் நயன்தாரா வரையும் வந்து அவங்களுடைய வந்து அனுபவங்கள் விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து இப்போ நீங்கள் கேளுங்க, அந்த வீடியோ நான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்சி ஆரம்பிச்சு, அதாவது தலைவியுடைய மூஞ்சி வந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க, அதில் ஆரம்பிச்சு இப்போ வரையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நயன்தாரா அவர்கள்ட்டும் மற்ற நடிகர்கள்ட்டும் எப்படிலாம் வந்து வந்தாங்க, எப்படிலாம் வந்து ரொம்ப அடிபட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து நான் ரொம்ப நல்லாவே இது எடுத்துக்காட்டு இருந்தது. ஸோ இந்த வீடியோவை பாருங்க. வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்து மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். இவ்வளவு விமர்சனங்கள் வந்தது, அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா, ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் சினிமா, அதுதான் தமிழ்நாடு மக்கள். அதேதான் ஜோதிகாக்கும். நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை திரிஷா வந்த புதுசுல யாரும் நீங்க எல்லாரையும் தான் பேசுவீங்க.